அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்னா 7/9/2025 அன்று சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9:50 மணிக்கு தொடங்கி இரவு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 1:25க்கு தான் பார்த்திங்கன்னா முடியுது. இந்த சந்திர கிரகணம்ங்கிறது இந்தியாவில் தெரியக்கூடியதாக இருக்குது. இந்திய பகுதியில் தெரியக்கூடியதாக இருக்குது. எப்போவுமே நம்ம இந்திய பகுதியில் தெரிகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரகணத்துக்கு உண்டானதை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம தெரியாத இடங்களில் இருக்கிறப்ப நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இப்போ இந்திய பகுதியில் தெரியக்கூடியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். அதாவது ராகுவுடன் சந்திரன் இருப்பார். சமசப்தத்தில் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ராகுடன் சந்திரன் இருப்பார். சமசப்தத்தில் கேதுவுடன் பார்த்திங்கன்னா சூரியன் இருப்பார். இது பார்த்திங்கன்னா சந்திர கிரகம், அதாவது பௌர்ணமி அப்படி தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ சூரியனை, அதாவது பூமியை மையப்படுத்தி சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா சமசப்தத்தில் இருக்குது. சூரியனுடைய ஒளி பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கிடைக்காது. பூமி கருத்து. பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே விடுது. இந்த நிழல் அப்படிங்கிறத தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்கிறோம். நிழல் அப்படிங்கிறத ஒன்று வடதுருவ நிழல், ஒன்று தென்துருவ நிழல்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிழல் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள். இப்போ சந்திரனை பார்த்திங்கன்னா அந்த பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே கூடிய அதை கிரகணம் அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். பூமி, சூரியன், சந்திரன், பூமியை மையப்படுத்தி சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா அதாவது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது. இந்த கிரகண காலம் இப்போ கிரகணம் நடக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். எப்பவுமே இந்த கிரகண தோஷங்கிறது எந்த நட்சத்திரத்தில் கிரகம் நடக்குதோ அந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அணுஜென்ம நட்சத்திரங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா தோஷமாகும். அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாந்தி பண்ணிக்கணும், சாந்தி பூஜையில் செய்துக்கணும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், இது குருவினுடைய நட்சத்திரம். இது அணுதிரிஜன்மம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புரட்டாதியினுடைய. அந்த நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம். அதெல்லாம் புரட்டாதிக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி, பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் சதயம். அப்போ சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, விசாகம், புனர்பூசம், இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா தோஷமாகும். அவங்க தான் பரிகாரங்களை செய்து கொள்ளணும். அதாவது இரவு 9:50 முதல் விடிகால 1:25 வரைக்கும் இருக்குது. கிரக நேரத்தில் செய்யக்கூடாதது பார்த்திங்கன்னா பழைய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கிரகண காலகட்டங்களில் இறைவனுடைய மந்திரங்களை ஜபிக்கிறது, ஒரு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, மந்திர பாராயணங்கள், சிவபுராணங்கள் படிக்கிறது, காயத்ரி மந்திரங்கள் படிக்கிறது, சுத்தங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா மந்திரம் ஜபிக்கிறதுங்கிறது அதீத நன்மையை தரக்கூடியதாக பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதாவது நம்ம நினைத்ததை நிறைவேற்றலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா அந்த கிரகண காலகட்டங்கள். அதாவது இறைவனை துதிக்கக்கூடிய அந்த மந்திர ஜபங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா செய்துட்டு வரலாம். அதே மாதிரி கிரகண தோசை உள்ளவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு நேரத்திலேயே குளிச்சுட்டு அவங்க உணவு சாப்பிடாததுக்கு முன்னாடியே கோயிலுக்கு சென்று அர்ச்சனையெல்லாம் செய்து கொண்டு அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் செய்துட்டு எந்த கோயிலில் வேணாலும் போய் அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நவகிரகங்களையும் பார்த்திங்கன்னா வணங்கிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதிய, அதாவது சூடான உணவுகளை சாப்பிட்றது நல்லது. நட்சத்திரக்காரங்கள் இவங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடிக்கடி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர்றதை ஒரு 2-3 மாதங்கள் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வச்சுக்கணும். சில ஆபத்துகளை தவிர்த்துருக்காக தான். சிலர் உடல்நிலை சரியில்லாமல் கூட போகலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு தீய விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக அதை வழிபாடுகளை நிறைய செய்துக்கணும் அப்படிங்கிறது. கிரகணம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணங்கிறது தெரிகிற பகுதிகளை மட்டும்தான். இந்தியாவுக்கு தெரியல அப்படின்னா நம்ம இதை கடைபிடிக்க வேண்டியதில்லை. அதனால் இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா தெரியக்கூடியதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை கடைபிடிச்சிக்கணும். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா தர்பப்புல்லை பார்த்திங்கன்னா கட் பண்ணி பாத்திரங்களில், தண்ணியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா போட்டு வைக்கலாம். அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அது குறையும். இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.